இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுமா? தமிழகத்தில் 8 மாவட்டங்களுக்கு இன்றிரவு அதி கனமழை எச்சரிக்கை. டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர் சேதம். அணைகள் வேகமாக நிரம்புவதால் கரையோர பகுதிகளில் வெள்ள அபாயம். வடகிழக்கு பருவமழை பாதிப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஸ்டாலின் ஆய்வு. டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் பணிகளை தொய்வில்லாமல் தொடர உத்தரவு. 10 நாட்களில் வர்த்தக ஒப்பந்தம் போடாவிட்டால் 155% வரி விதிக்கப்படும். விமான உதிரிபாக விற்பனையும் முடக்கப்படும் என சீனாவுக்கு ட்ரம்ப் மிரட்டல். வணக்கம். வங்கக்கடலில் இன்று உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுமா என்பது குறித்து நாளை தெரியவரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திருமதி அமுதா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காலை 5:30 மணிக்கு உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி 8:30 மணிக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அதே பகுதியில் நிலவுவதாக கூறினார். இது வடமேற்கில் நகர்ந்து நாளை மதியம் தெற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும், அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகம், புதுச்சேரி, தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் என்றும் திருமதி அமுதா எச்சரித்துள்ளார். விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது 23ஆம் தேதி அக்டோபர், மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக, புதுவை, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு உள்ளது. நாளைக்கு அது புயலா மாறுமா அப்படின்றது ஓரளவுக்கு சரியா சொல்ல முடியும். கடல் பகுதியில் 40 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் ஆழ்கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் உடனே கரை திரும்ப வேண்டும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சிவகங்கை, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருச்சி, மதுரை, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை அதி கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும், புதுக்கோட்டை, திருச்சி, சேலம், தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. பாம்பனில் 15 சென்டிமீட்டர், மண்டபத்தில் 14 சென்டிமீட்டர் என மழை பதிவாகியுள்ளது. இதனிடையே தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் கொட்டிய கனமழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 3வது நாளாக இன்றும் விட்டு விட்டு கனமழை பெய்தது. மந்தைவெளி, அடையாறு, வடபழனி, தியாகராய நகர், அண்ணா நகர், திருவான்மியூர், நீலாங்கரை, மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், தாம்பரம் உள்ளிட்ட இடங்களில் பிற்பகலில் பலத்த காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது. செங்கல்பட்டு மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த மழையால் முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. கல்பாக்கம், மரக்காணம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், பொன்னேரி ஆகிய இடங்களில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் மழையால் செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி, சோழவரம் உள்ளிட்ட ஏரிகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. புழல் ஏரியில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 300 கன அடியில் இருந்து 500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.
ஆவடி அருகே கூவம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையில் இருந்து வினாடிக்கு 250 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருக்கோவிலூர் உள்ளிட்ட இடங்களில் 3வது நாளாக பெய்து வரும் சாரல் மழையால் இதமான சூழல் நிலவுகிறது. டெல்டா மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழையால் திருவாரூர், நாகை மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த 4000 ஏக்கர் நெற்கதிர்கள் நீரில் மூழ்கின. நம்ம வயலை போட்டு சும்மா வச்சுருக்க முடியாதுன்னு விவசாயம் பண்ணோம். விவசாயம் பண்ண அறுவடை எங்கள் கைக்கு வரக்கூடிய நேரத்தில் இது மாதிரி தண்ணி மழை பெஞ்சு கடுமையான மழை 3 நாளாக ஃபுல்லாக முளைச்சி போயிட்டு நம்ம நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வச்சு இந்த கொஞ்சம் கொஞ்சம் அறுத்த நெல்லுமே முளைச்சி போய் கிடக்கு. தூத்துக்குடியில் 4வது நாளாக பெய்த கனமழையால் ஆதிபராசக்தி நகரில் மழை நீர் தேங்கியது. சாலைகள், தெருக்கள் என திரும்பும் திசையெல்லாம் தண்ணீர் தேங்கியுள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கொட்டி வரும் கனமழையால் கலைஞர் நகர், கரையூர் ஆகிய இடங்கள் தனி தீவாக மாறியுள்ளன. குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் குளம் போல தேங்கியுள்ளதால் மாடிகளில் மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர். மழை பலமாக பெய்ததால் பாம்பன் பாலத்தில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றன. ஈரோடு மாவட்டத்தில் தொடர் மழையால் 41 அடி உயர குண்டேரிப்பள்ளம் அணை நிரம்பியது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1000 கன அடியாக உள்ள நிலையில் 2வது நாளாக அணைக்கு வரும் தண்ணீர் முழுமையாக வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோரம் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 105 அடி உயரம் கொண்ட பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 102 அடியை தொட்டதால் பவானி ஆற்றில் வினாடிக்கு 9300 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் கொடிவேரி அணையில் குளிக்க 3வது நாளாக இன்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக ஒகேனக்கல், குற்றாலம் அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை நீடிக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதை தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழை கொட்டி வருவதால் நெல் கொள்முதல் மையங்களில் பணிகள் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் கனமழை பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்த முதலமைச்சர் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி மூலம் கலந்துரையாடினார். அப்போது கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி கேட்டறிந்த முதலமைச்சர் கரையோரங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லவும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தினார். மழையால் பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மக்கள் தங்குவதற்கான முகாம்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும், முகாம்களில் உள்ளவர்களுக்கு வழங்குவதற்கான உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகளை ஏற்பாடு செய்யவும் அவர் உத்தரவிட்டார். வடகிழக்கு பருவமழையையொட்டி சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்த திரு ஸ்டாலின் மழைநீர் தேங்கும் பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்த உத்தரவிட்டார். தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் சேமிப்பு நகர்வு மற்றும் அரவை குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் நெல் கொள்முதல் பணிகளை தொய்வின்றி நடத்த உத்தரவிட்ட அவர் மழையால் நெல் மூட்டைகள் சேதமடையாமல் பாதுகாத்து கிடங்குகளுக்கு துரிதமாக கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தினார். நெல்லின் ஈரப்பத அளவில் 17 இருந்து 22% தளர்வு வழங்குமாறு மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியிருப்பதை சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின் இது தொடர்பாக விரைவாக ஒப்புதல் பெற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஆய்வின் போது வானிலை மையத்தால் ஆரஞ்சு, சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள 12 அதிகாரிகளையும் உடனடியாக அங்கு சென்று முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டார். தீபாவளியை ஒட்டி சென்னையில் 151 டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலும் விட்டு பெய்த மழைக்கு இடையே பட்டாசு வெடித்து மக்கள் உற்சாகமாக பண்டிகையை கொண்டாடினர். பட்டாசு வெடித்த காகிதங்கள், அட்டைகள், நெகிழிகளை சேகரித்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்குமாறு பெருநகர சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில் மக்கள் விட்டு சென்ற பட்டாசு கழிவுகள் மழையில் நனைந்து சென்னை வீதிகளில் பரவி கிடந்தன. இவற்றை அகற்றும் பணியில் 6000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டனர். தீபாவளிக்கு முந்தைய நாளில் இருந்து இன்று வரை சென்னையில் உள்ள 15 மண்டலங்களிலும் சேர்த்து மொத்தம் 151.5 டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக தண்டையார்பேட்டையில் 17 டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன.
புதுக்கோட்டையில் கீழராஜ வீதி, பிருந்தாவனம், மேலராஜ வீதி, வடக்கு ராஜ வீதி, தெற்கு ராஜ வீதிகளில் வணிக நிறுவனங்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் விட்டு சென்ற அதிக அளவிலான நெகிழி மற்றும் அட்டைகள் மற்றும் பட்டாசு கழிவுகள் என மொத்தம் 150 டன் குப்பைகளை 425 தூய்மை பணியாளர்கள் அகற்றியுள்ளனர். பிளாஸ்டிக் தான் சார் எல்லாமே. தண்ணி போகிற இடம் அடப்பு வந்தால் அடப்பு எடுக்கிறோம். அதெல்லாம் பிளாஸ்டிக் தான் சார். எந்த இதெல்லாம் பிரச்சனைலாம் இல்லை. எப்பயும் இருக்கிற மாதிரி தான் அழுறோம். எந்த வருத்தமெல்லாம் நாங்கள் படலை. மழை வருது, எப்பவுமே மர சீசன் தான். நாங்கள் நிம்மதியாக வேலை பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் சுத்தம் பண்ணால் தானே சார் ரோட்டில் வண்டி போகும் தான் நீங்கள் நிற்கிறீங்க. நாங்கள் சுத்தம் பண்ணி தானே ஆகணும். இது எங்கள் வயலில். திருச்சியில் கடை வீதிகள் முழுவதும் கிடந்த டன் கணக்கிலான நெகிழிகளும் பட்டாசு கழிவுகளும் அகற்றப்பட்டன. தஞ்சையில் காந்திஜி சாலை, தெற்கு வீதி, கீழ வீதி உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோர வியாபாரிகள் விட்டு சென்ற பிளாஸ்டிக் அட்டைகள், காகித குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் அகற்றினர். திண்டுக்கல்லில் மழைக்கு இடையே 6 டன் பட்டாசு கழிவுகளை தூய்மை பணியாளர்கள் அகற்றினர். நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சச்சிதானந்தம் அவர்களுடன் இணைந்து குப்பைகளை அகற்றினார். இனி வருவது செய்தி துளிகள். இந்தியர்கள் உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு ஆதரவளிப்பதுடன் அனைத்து மொழிகளையும் மதிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தீபாவளியை ஒட்டி நாட்டு மக்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் GST சீர்திருத்தம் காரணமாக இந்த ஆண்டு தீபாவளி சேமிப்பு திருவிழாவாக அமைந்ததாக கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை அநீதியை பழிவாங்க மேற்கொள்ளப்பட்டதாகவும் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலைச் சேர்ந்த உளவு செயலி நிறுவனமான NSO தனது பெகாசஸ் ஸ்பைவேர் மூலம் வாட்ஸ்அப் பயனாளிகளை கண்காணிக்க அமெரிக்க நீதிமன்றம் நிரந்தர தடை விதித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு NSO நிறுவனம் பெகாசஸ் ஸ்பைவேர் மூலம் உலகம் முழுவதும் பத்திரிகையாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட சுமார் 1400 பேரின் வாட்ஸ்அப் பயன்பாட்டை உளவு பார்த்ததாக மெட்டா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. அதனை விசாரித்த நீதிமன்றம் பெகாசஸ் ஸ்பைவேர் மூலமான நடவடிக்கை ஈடு செய்ய முடியாத தீங்கை ஏற்படுத்தியதன் அடிப்படையில் வாட்ஸ்அப் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு நிரந்தர தடை விதிக்கப்படுவதாக கூறியுள்ளார். ஜப்பான் வரலாற்றில் முதல் பெண் பிரதமராக 64 வயது சானே தகாய்ச்சி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதிய பிரதமரை தேர்வு செய்வதற்காக ஜப்பான் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் மொத்தமுள்ள 465 உறுப்பினர்களில் 237 பேரின் வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றார். லிபரல் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பிரதமர் ஷிகரு இஷிபா ஆட்சி பெரும்பான்மையை இழந்ததை தொடர்ந்து அதே கட்சியின் மற்றொரு தலைவரான சானே தகாய்ச்சி உட்கட்சி வாக்கெடுப்பில் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பதவியேற்பு விழா விரைவில் நடைபெறவுள்ளது. காவலர் வீர வணக்க நாளையொட்டி சென்னையில் காவல்துறை தலைமை அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வீர மரணம் அடைந்த காவலர் நினைவு சின்னம் முன்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். காவலர் வீர வணக்க நாள் விழாவில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலந்து கொள்வது இதுவே முதன்முறை. 175 காவலர் குடும்பங்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள், பணியின் போது உயிரிழந்த காவலர்களின் குடும்பத்தினர்களுக்கு 5,70,00,000 ரூபாய் காப்பீட்டுத் தொகையையும் முதலமைச்சர் வழங்கினார். காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் காவலர் வீர வணக்க நாள் நிகழ்வு நடைபெற்றது. புதுக்கோட்டையில் கொட்டு மழையிலும் நாடு முழுவதும் பணியின் போது உயிர் நீத்த ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. நெல்லை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்வில் 54 துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது. அரியலூரில் ரயிலில் ஏறும்போது சறுக்கி விழுந்த பெண்ணை காப்பாற்றிய ரயில்வே பாதுகாப்பு படை தலைமை காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. விழுப்புரத்தில் இருந்து திருச்சி செல்லும் ரயில் புறப்பட்ட போது விழுந்த அந்த பெண்ணை காவலர் செந்தில் கண் இமைக்கும் நேரத்தில் விரைவாக செயல்பட்டு காப்பாற்றினார். தீபாவளி அன்று ஒரே நாளில் 7463 அழைப்புகள், 108 ஆம்புலன்ஸ் உதவி கோரி வந்துள்ளன. இது வழக்கத்தை விட 48% அதிகமாகும். தீக்காயங்களால் பாதிக்கப்பட்ட 261 பேர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனை சென்று சிகிச்சை பெற்றதாக 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்கும் போது ஏற்பட்ட தீக்காயத்தால் 908 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு மருத்துவமனைகளில் 584 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் 324 பேருக்கு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 465 பேருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் 93 பேருக்கு கண் மருத்துவம் சார்ந்த சிகிச்சை அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பட்டாசு வெடித்த போது காயமடைந்த 50 பேர் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் புற நோயாளிகளாக சிகிச்சை பெற்றனர். இவர்கள் அனைவரும் 12 முதல் 20 வயதிற்கு உட்பட்டவர்கள். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி வனப்பகுதியில் தொடரும் கனமழை காரணமாக சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 4வது நாளாக இன்றும் வனத்துறை தடை விதித்துள்ளது.
குமரி மாவட்டத்தில் கனமழையால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திற்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் 3வது நாளாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. 18ஆம் தேதி இரவு மேட்டுப்பாளையம் மற்றும் மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மலை ரயில் பாதையில் 2 இடங்களில் பாறைகள் உருண்டு விழுந்து வழித்தடம் சேதமடைந்துள்ளது. கடந்த 2 நாட்களாக மண் மற்றும் பாறைகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. ரயில் பாதையின் 14வது கிலோமீட்டர் பகுதியில் விழுந்துள்ள மிகப்பெரிய பாறைகளை ரயில்வே ஊழியர்கள் வெடிவைத்து தகர்த்து வருகின்றனர். சென்னையில் தீபாவளி அன்று அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி விதிகளை மீறி பட்டாசு வெடித்ததாக 319 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதேபோல புதுச்சேரியில் 36 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த மழையால் குத்திரபாஞ்சான் அருவி மற்றும் கன்னிமாரான் ஓடையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக குடும்பத்தினருடன் வந்துள்ள சுற்றுலா பயணிகள் கன்னிமாரான் ஓடையில் உற்சாகத்துடன் நீராடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் வெம்பா பனிப்பொழிவு என அடர்ந்த மூடுபனி காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. 80,000 ஹெக்டேரில் இந்த ஆண்டு நெல் நடவு செய்யும் பணி நடக்க உள்ளது. பனிப்பொழிவு காரணமாக விதைப்பு பணிகள் தாமதமாக வாய்ப்புள்ளது. வெம்பா பனியால் நெற்பயிர்கள் கருகக்கூடும் என விவசாயிகள் தெரிவித்தனர். இரவு முழுவதும் பனிப்பொழிவால் முதியோர்கள் பலர் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டனர். காலை 7 மணி வரை பனிப்பொழிவு இருந்ததால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி மெதுவாக சென்றன. 2-3 நாளா இந்த தொடர்ச்சியாக இந்த மழை பெய்யுற சீசன்றனாலும் அதனால நமக்கு இவ்வளவு வெம்பா பனி இருக்குது. அதனால விவசாயிகளுக்கு நிறைய ஒரு நஷ்டங்கள், விவசாயத்துல சில தாக்குதல், பூச்சிக்கொல்லி தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வெள்ளை மாளிகையில் நடன அரங்கம் அமைப்பதற்காக வளாகத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள கட்டடத்தை இடிக்கும் பணி தொடங்கியுள்ளது. 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட் பதுங்கு குழியாக பயன்படுத்திய இடத்தின் மீது 1942ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கட்டடத்தில் அதிபரின் மனைவியின் அலுவலகம், திரையரங்கம், வெளிநாட்டு பிரதிநிதிகள் வருகைக்கான பாதை ஆகியவை இடம்பெற்றிருந்தன. 2200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள நடன கூடத்துக்காக அஸ்திவாரம் தோண்டும் பணிகள் தொடங்கியுள்ளதாக வலைதள பதிவில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று பேஸ்பால் விளையாட்டு வீரர்களுக்கான பாராட்டு விழாவில் பேசிய அவர், வெள்ளை மாளிகை பணியாளர்களின் 150 ஆண்டுகால ஆசையை நிறைவேற்றும் வகையில் நடன கூடம் அமைக்கப்படுவதாக கூறினார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்திய பங்குச்சந்தைகளில் சிறப்பு பங்கு வர்த்தகம் இன்று பிற்பகல் 1:45 to 2:45 மணி வரை நடைபெற்றது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 63 புள்ளிகள் அதிகரித்து 84,426 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 25 புள்ளிகள் உயர்ந்து 25,869 புள்ளிகளாக முடிவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 96,000 ரூபாயாகவும் 1 கிராம் 12,000 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 8 ரூபாய் குறைந்து கிராம் 182 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் இன்று உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுமா என்பது குறித்து நாளை தெரியவரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.